வீரா, வீரா கதவை தர. வீரா, அவ ஏதோ பேசினா பேசிட்டு போறா, நீ கதவை தர. வீரா, கதவை தரன்னு சொல்றேன்ல. வீரா, வீரா, நான் என்ன தப்பு பண்ண? ஏன் என்ன இப்படி பேசுறாங்க? டிவியாவது பார்க்கலாம். ரிமோட் எங்க? அங்க இருக்கா? ஏய், என்னடி நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? உன் வாய்க்கு வந்த மாதிரி இந்த வீட்ல இருக்கிற யார வேணா என்ன வேணா நீ பேசுவ. அதெல்லாம் கேட்டுக்கிட்டு நாங்க வேடிக்கை பார்த்துட்டு இருப்போம் நினைச்சியா? ஏன் சின்னம்மா எதுக்கு இவ்ளோ ஆவேசப்படுறீங்க? நான் என்ன தப்பா கேட்டுப்புட்டேன்? என் கண்ணால ஒரு விஷயத்த பார்த்தேன், அத கேட்டேன். அதுக்கு ஒட்டுமொத்த குடும்பமும் சேர்ந்து தையா தக்கான்னு குதிச்சா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? அது தப்பு இல்லைன்னு ஆயிடுமா? எங்க பாருங்க, இந்த வீட்டுல நடக்கிறதெல்லாம் கண்டு காணாம இருக்கிறதுக்கு நான் ஒன்னும் மூணாவது ஆள் கிடையாது. இந்த வீட்டோட மருமக. நாளை பின்ன இந்த குடும்பத்துல ஏதாவது ஒரு அசிங்கம் நடந்துச்சுன்னு வைங்க, வெளியில இருக்கிறவங்களாம் தப்பு பண்ணவள மட்டும் சொல்ல மாட்டாங்க, மொத்த குடும்பத்தை பத்தியும் பேசுவாங்க. அது எனக்கு அசிங்கம் தானே சின்னம்மா? அசிங்கத்தை பத்தி நீ பேசுறியா? ஏன் நான் பேசக்கூடாதா சின்னம்மா? அப்படியே எல்லாத்தையும் விலாவரியா பேச ஆரம்பிச்சோன்னு வைங்க, அப்புறம் ரொம்ப சங்கடப்படுவீங்க. சரி, வேணாம் வேணாம். ஏமா, நீ உள்ள போ, உள்ள போ. உங்ககிட்ட யாரும் எதுவும் பேசல, நீ போ. இது பேச்சு? எல்லாம் உங்களால வந்தது மாமா. ச்சே. ஆனா அவன் வெளியில வந்த அடுத்த நிமிஷமே அந்த சூர்யாவை உள்ள கூப்பிடுறியே, அதுக்கு என்னடி அர்த்தம்? வேற யாராவது ஒருத்தரை ரூம்குள்ள வர வச்சு கதவை சாத்தி தாப்பால் போட்டா நீங்க எல்லாரும் என்ன பத்தி என்ன பேசுவீங்க? ஐயோ 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 ஐயோ, வீரா அந்த குடும்பத்துக்காக அவ வாழ்க்கையவே தியாகம் பண்ணிருக்கா. இன்னைக்கு அவளையே தப்பா பேசிட்டாளே. டேய், என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? மாறா, என்ன மன்னிச்சிடுறா, என்ன மன்னிச்சிரு. டேய், அழுவுறத நிறுத்துறா. இல்லடா, நான் பண்ண தப்பாலதான் இன்னைக்கு இந்த குடும்பம் இப்படி அசிங்கப்பட்டு நிக்குது. எங்கிருந்தோ வந்தவடா அவ, இன்னைக்கு வீராவே தப்பா பேசிட்டாளடா. ஓடு, இப்ப புலம்பி என்ன பண்றது? எனக்கு வர கோவத்துக்கு அவளை அப்படியே கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிடலாமான்னு தோணுது மாறா. டேய், ஏற்கனவே 7 வருஷம் குடிச்சு குடிச்சு உடம்ப கெடுத்தது பத்தாதா? உனக்கு இந்த மாதிரி ஏதாவது தப்பா தோணுச்சுன்னா முதல்ல பாப்பா தான் ஞாபகத்துக்கு வரணும். நீ அவளுக்காக வாழு. மூட்டை பூச்சிக்கு பயந்து குடிசையை கொடுத்தன கதையா? அந்த மாதிரி இருக்கு நீ பேசுறது. உன்னால முடிஞ்சா அவகிட்ட கொஞ்சம் பேசி புரியவை. இந்த குடும்பத்தை பத்தி கொஞ்சம் எடுத்து சொல்லு. நாம என்ன சொன்னாலும் அவ கேட்கிற மாதிரி ஆள் இல்லடா. பத்திரக்காளி மாதிரி ஆடுறா. அவளால இந்த குடும்பம் என்னெல்லாம் சந்திக்க போகுதுன்னு தெரியலடா. என்னன்னு தெரியல. ஐயோ, வீராவா பேசினது சாதாரண விஷயம் இல்லை. அவ வேற ஏதோ தப்பான நோக்கத்துல இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கான்னு மட்டும் தெரியுது. அது என்னன்னு எவ்வளவு சீக்கிரம் கண்டுபிடிக்கிறோமோ அவ்வளவு நல்லது. என்னாச்சு? வீராம்மா சாப்பிடவே மாட்டேங்கிறாங்க தம்பி. நானும் கதவை தட்டி தட்டி பார்த்துட்டேன், கதவே திறக்க மாட்டேங்கிறாங்க தம்பி. கொடுங்க, நீங்க போங்க. வீரா, வீரா, இப்படி சாப்பிடாம இருக்கிறதுனால எந்த பிரச்சனையும் தீந்துற போறது கிடையாது. அவ உன்னை வேணும்னே அவமானப்படுத்துறதுக்காக இப்படி பேசிட்டு இருக்கா.
நீ அவ பேசுறதெல்லாம் போய் பெருசா எடுத்துட்டு இருக்கலாமா? நீ தயவு செஞ்சு கதவை தரேன், கொஞ்சோண்டு சாப்பிடு. வீரா, நீ சாப்பிடாம இருக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்குடி, கதவை தர. வீரா, வீரா, நீ இப்படி பலவீனமா இருக்கிறது என்னால பார்க்க முடியல. ப்ளீஸ் கதவை தர. நான் சொல்றது கேளு, கொஞ்சமாவது சாப்பிடு. அக்கா, என்னக்கா இது? அவெல்லாம் ஒரு ஆளுன்னு அவ சொன்னதுக்காக நீ இப்படி மூட் அவுட்டா இருக்க. அக்கா, என்னால உன்னை இப்படி பார்க்கவே முடியலக்கா. நீ பழைய மாதிரி இருக்கா. ப்ளீஸ்க்கா, ப்ளீஸ். அக்கா, அக்கா, அக்கா. ஏம்மா சின்ன தங்கச்சி, நேத்து நான் என்ன சொல்லி போட்டேன்னு இப்படி மூஞ்சி தூக்கி வச்சிருக்க? உன் மேல சந்தேகம் இருந்தது, அத கேள்வியா கேட்டு போட்டேன். உண்டு இல்லைன்னு சொல்லிட்டு போறதுக்கு எப்படி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க? பரவாயில்லையே, ரொம்ப காயப்பட்டிருப்பாளோ? காயம் ஆறுறதுக்கு எப்படி இருந்தாலும் ரொம்ப நேரம் ஆகும் போல. ஏண்டி, உனக்கு ஒரு புருஷன் பத்தாதா? இந்த வீட்ல புருஷன் பொண்டாட்டி கூட தனியா பேசிடலாம், தப்பில்ல, கரெக்ட் தான். ஆனா வேற ஒரு ஆம்பளைய ரூம்குள்ள கூட்டிட்டு போய் பேசினா அது தப்பு இல்லையா? உங்க குடும்பத்துக்கு தனியா ரூல்ஸ் ஏதாவது இருக்கா என்ன? நீ வேணும் தான் எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்க. நீ இப்படி பேசினா இந்த வீட்ல பிரச்சனையாகும். எல்லாரும் மூலையில உட்காந்து அழுதுட்டு இருப்பாங்க. அதானே உனக்கு வேணும்? ஐயோ, என்னடா இது அநியாயமா இருக்கு. நான் பேசினாலே பிரச்சனைங்கிறீங்க. அப்போ உங்க அக்கா அந்த சூர்யாவை கூட்டிட்டு போய் தாப்பால் போட்டாங்களே ரூமுக்குள்ள, அது ஓகேவா? ஏய், ஐயோ பா, என்ன குடும்பம்டா சாமி. சை.